நான் சொல்லி GTA 6 பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் வந்துருச்சு. அதாவது நீங்கள் இப்போவே நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேம் ரிலீஸ் ஆகும்போது அக்கௌண்ட்டில் தானாக வந்துடும். அந்த நேரத்தில் போய் அவசரமாக கார்டு எடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இது மூலியமாக ராக்ஸ்டார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கேம் வெளி ஆக போகுது சொல்லிட்டு ரூமரு அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் GTA 6 வந்துச்சு என்ன ரேட்டுக்கு வரும், என்ன பிரச்சனை வரும், இது கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் உண்டாக்கும் அப்படின்றதா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் GTA 6 பிடிக்கணும் ஆடுன்னு ஆசை இருக்கிறது லைக் பண்ணி ஓராட்ட சைடில் போயிடலாம். நான் கனகசாமி, இந்த ஷோ புரியுது கந்தசாமி. ராக்ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா GTA 6 வந்து ப்ரீ ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ப்ரீ ஆர்டர் எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீ ஆர்டர் எப்போ வரப்போகுது அப்படின்னா இந்த மாதம் ஜூன் 25ஆம் தேதி வந்து ஆரம்பிக்க போகுது. ப்ரீ ஆர்டர் படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ணன் பர்த்டேக்கு முன்னாடி யாருன்னு ஹானரபிள் தமிழ்நாடு சிஎம் பர்த்டே கழிச்சு ஏதாவது சொல்லிட்டு போயிடு. கீழே கட்சிக்காரங்க வந்து சிலனாலும் வந்து சிஎம் பர்த்டேக்கு முன்னாடி நல்ல விஷயம் தான். சிஎம் பர்த்டேக்கே வச்சிடலாம்ல, ஒரு கிஃப்டாக இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. என்னையா ராக்ஸ்டார் ஐடியா தெரியாமல் இருக்கியா? இந்த மாதம் 25ஆம் தேதி தான் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீ ஆர்டர் தான் என்ன பண்ண கேட்டீங்க அப்படின்னா கேம் ரிலீஸ் ஆக போகிறது செப்டம்பரில் தான். பட் நீங்கள் வந்து முன்னாடியே கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இது இந்த கேம் மட்டும் இல்லை, பெரும்பாலான கேம்ஸுக்கு அது நடக்கிறது தான். சில கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டருக்கு வந்து இது தரன்ட்டு ஏதாவது பிடிச்சின்னு அதை கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரீ ஆர்டர் வந்துச்சுன்னா தான் அவங்க இன்வெஸ்டர் காட்ட முடியும். பார்த்தீங்கன்னா கேம் இவ்வளோ ப்ரீ ஆர்டர் வந்துருக்கு அப்படின்ட்டு காட்ட முடியும். சில கேம்ஸ்லாம் ப்ரீ ஆர்டர்லாம் சம்பாதிப்பாங்க பயங்கரமாக. இப்போ GTA 6 அப்படி வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ப்ரீ ஆர்டரோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு தான். ஏன் அப்படின்னா பல பேர் ரூமராக சொல்லிட்டு இருக்குது GTA 6 ப்ரைஸ் தான் இது வரைக்கும் அந்த கேம்கள்லேயே அதிகமாக ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க 8000 ரூபாய், சில பேர் சொல்கிறாங்க 10,000, சில பேர் 13-15 இருக்காங்க. ஏண்டா இங்கே பல பேர் சம்பளத்தில் அதிகமாக சொல்லிடுறாங்க. நியாயமாடாது. இப்போ ஒரு மாதம் சம்பளத்தை எழுதி வச்சுட்டு போக வேண்டியதானா? வீடு கதையா இல்ல. இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம்னா கேம் ரிலீஸ் ஆகி எப்போ போஸ்ட்போன் ஆகி வந்தாலும் இல்ல எப்போ ரிலீஸ் ஆனாலும் நமக்கு கேம் வந்துடும். சம்டைம் கேம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா காசு இருக்க முடியாது. பண்ணிடுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸ், அப்புறம் கேம் ரிலீஸ் ஆன உடனே ஆர்டர் பண்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குமா? ப்ரீ ஆர்டர் பண்ணோம்னா என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த கேம் ஓடி தேர்றதுக்கு அதான் ப்ரைஸ். சம் இயர்ஸ் கழிச்சு தான் கம்மியாகும். சம் இயர்ஸ்க்குள்ள அவன் ஆடிட்டு பார்த்தா கிருஷ்ணாயில் தேர்ந்து போயிடுறா, உனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் கிருஷ்ணாயில் வாங்கிட்டு போயிட்டாடா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணது நல்லது. பட் இருந்தாலும் சில பேர் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணாதீங்க, அதை வச்சு எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ராக்ஸ்டார் நம்பலாம். ஏன்னா சில கேம்ஸ் ப்ரீ ஆர்டர் சொல்லி காசை வாங்கிட்டு காசு ஃபுல்லாக வாங்கிட்டு டே 1 அன்னைக்கு வந்து கேம் ஃபுல்லாக முடியாமல் ரிலீஸ் பண்ணுவாங்க, விருப்பத்துவானுங்க. ஓகேவா? அந்த மாதிரி ராக்ஸ்டார் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்படி விஷயம் என்ன பண்ணால் ராக்ஸ்டார் வந்து ப்ரீ ஆர்டர்ன்ற ஒரு ரூம் மூலியமாக தான் ஒரு ரூமருக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதாவது என்ன பண்ணா GTA 6 வந்து டிலே ஆக போகுது, GTA 6 ரூமுக்கு வந்து ஃபயர் ஆயிடுச்சு, ஹேக்கர்ஸ் வந்து பொருளை ஆட்டை போட்டு போயிட்டாங்க, இதனால வந்து டிலே ஆகும், 2027 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. பட் ப்ரீ ஆர்டர் கொடுக்கறது மூலியமாக எனக்கு தெரிஞ்சு ரூமர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அதான் நினைக்கிறேன். ஓகே, டிலேலாம் இல்லை, 2026 தான். மரம் பாரில் ரெட்டு. இன்னும் 2026 பயங்கரமான ஒரு பல ஆச்சரியங்களை கொண்ட ஒரு இயராக இருக்குங்க. பாலிட்டிக்ஸ்லேருந்து கேம்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த இயர். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் முடிய முடியல? ஐ டோன்ட் ஃபீல் குட் திஸ் இயர். கடந்து வந்த கேடுகட்ட இயர்களை கம்பேர் பண்ணும்போது 26 எவ்வளோ வாங்கின அடியை விட இந்த அடி கொஞ்சம் இது பரவாயில்ல தான், ஒன்றும் குறை சொல்லாது. 26 தான் அப்படின்னு ராக்ஸ்டார் வந்து முடிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது GTA 6. ஏன் ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கன்னா உடனே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் சர்வரே வந்து தம்பிச்சு போகிற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா கல்லாரம் ஒரே நேரத்தில் வந்து ப்ரீ ஆர்டரை வந்து பை பண்ண போவாங்க. அதனால் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சர்வர் இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வழக்கமாக தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபைனல் சீசன் வரும்பொழுது நெட்ஃப்ளிக்ஸோட சர்வரே வந்து ஆட்டம் வந்துருச்சாமா. இதே தான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் வரும், அந்த நேரம் பார்த்து சர்வர் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தா ஃப்ரீயாக இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணாமல் டேரெக்டாக வாங்கிக்கலாம் நினச்சிங்க அப்படின்னா முதல் 2-3 நாளைக்கு வந்து பயங்கரமாக சர்வர் அடிவாங்கமாக வச்சுருப்பாங்க. ப்ரோ சர்வன்றீங்களே, இந்த கேம் பிசிக்கு வருமா அவ்வளோ கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. இந்த கேம் பிசிக்கு தான் கிடையவே கிடையாது. ஒன்லி PS5 இல்லை அப்படின்னா Xbox
சீரிஸ் எஸ் அண்ட் எக்ஸ் இதுதான் தர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் வந்து PS4 வச்சுருப்பீங்க, இது வருமானு பார்த்துருப்பீங்க. PS4 தான் கேம் வராது, அது தெரிஞ்சது தான். பட் என்ன பிரச்சனைனா இது இன்னொரு பாலிடிக்ஸ், சுகடி பாலிடிக்ஸ் தெரியுமா? இது 2 விதமான பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்று கேமோட ப்ரைஸ் மணி. GTA 6 வந்து இப்போ ஒரு ப்ரைஸ் ஒன்று முடிவு பண்ணி வச்சுட்டாங்க, 8,000 இல்லை 10,000 15,000 வச்சுட்டாங்க வச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு பெரிய கேம் வந்துச்சு அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணி இந்த சேம் ப்ரைஸிங் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து ராக்ஸ்டார் பண்ணுறத அப்படியே ஃபாலோ பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து வியாபாரம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கேம் வந்து ஒரு 10,000னா அடுத்தது பெரிய கேம் வந்து 10,000 தான். வாங்கினா வாங்க, அது ரெடி போகிறது என்ன டே 1 வந்து வாங்கிக்க அப்படின்னு முன் வைங்க. ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகிற பிளாட்ஃபார்ம். இந்த கேம் ரிலீஸ் ஆகுறது வந்து 2 பிளாட்ஃபார்ம் தான். ஒன்று Xbox, இன்னும் PlayStation 5. நோட் பண்ணுங்க, PlayStation 5 மட்டும்தான். PlayStation 5 ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறானுங்க, சின்ன சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் வந்து ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணி வச்சிருக்காங்க. கன்சோலோட ப்ரைஸ் நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க கன்சோலோட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. நானே வயிற்றுல வீடியோ போட்டிருப்பேன். வயிற்றுச்சலா இருக்கா, ஜெலுசில் ஏதாவது வாங்கிட்டு வரவா? 10வது ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்காங்க. புது ஸ்டாக்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரே பழைய பொருளாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கன்சோலை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து இந்த கேம் இதில் மட்டும் தான் வரும் அப்படின்றதுனால. நான் என்ன சொல்கிறேங்க, நான் PlayStation ரொம்ப புதுசு. நான் அதனால PC பிளேயர் தான். நான் ஜெனுவனாக கேம் வாங்க ஆரம்பிச்சது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான். அது எல்லாருக்கும் பண்ணுவீங்க ஓகேவா. பட் வந்து கேம்ஸ் வாங்கணும்னு ஒரு விழிப்புணர்வு வந்து ஜெனுவனாக வாங்க ஆரம்பிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சது தான். நினச்சி பாருங்க எப்படி இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு. பட் அப்படி இருக்கும்போதே ஆஃபர் தான் வாங்குவேன், ஸ்டீமில் தான் வாங்குவேன். நான் கேம் வாங்கினதே இல்லை, ஸ்டீமில் தான் வாங்குவேன். ஆஃபர் பார்த்துனே இருப்பேன். 90% வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு கேம் வாங்குவேன். அப்படிப்பட்ட என்ன பழைய CD-யை 1000 ரூபாய் 1500 வாங்க வைக்கிறாங்க ப்ரோ. எவ்வளோ கஷ்டம் ப்ரோ, எவ்வளோ தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? தெரியல. உண்மையில்தான் கன்சோலில் சொல்கிறது, கன்சோல் ஒன்றுன்னு வாங்கிட்டேன். பட் எனக்கு என்ன ஆசைனா கன்சோல் எப்படி பிசியில் ஒரு கலெக்ஷன் மாதிரி இதுலேயும் கலெக்ஷன் வச்சுக்கணும், PlayStation கலெக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதான் என்ன பண்ணால் வந்து CD வாங்கலான்னு போனால் பிராண்ட் நியூ கவர் கிளிக்காதது. இந்த ரீபர்பிஷன் கிட்ட வந்து ஏமாற்றி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் CD-ல அப்படிலாம் பேசாத, பட்ஜெட்டில் ஆஃபர் தரன்ட்டு கேமிங் டிஷர்ட் தரு ஏமாற்றாங்க, அந்த மாதிரிலாம் இங்க பாரு கம்முனு இரு. இல்லை எனக்கு புரியல. ஆஃபர் தான் ஓகே, ப்ரைஸ் கேர் பண்ணால் ஓகே, அதெல்லாம் டிஷர்ட் வச்சு அதான் பண்றது. அது தேவையே இல்லாத நமக்கு. ஓகே வேலை சொல்லுங்க, கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. சாதாரணமா வந்து ஒரு புதுசாக CD வாங்கலாம் பார்த்தா 5000 ரூபாய் 6000 ரூபாய்ன்றாங்க. 6000 ரூபாய் கொடுத்து UPS வாங்காம வச்சிருக்கேன் ஓகேவா. கன்சோல் UPS நான் போடல. முதல்ல அது உங்க கன்சோலே இல்லை கேட்க. இருந்தாலும் ஒரு சொல்றது ஆத்திர அவசரத்தை யூஸ் பண்ண செய்யறோம். அதை பத்தி தனி வீடியோ வருது, அதை அப்புறம் சொல்றேன். உண்மையிலே 2000 3000 விற்கிறாங்க. ஒரு இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது PlayStation கன்சோலை பொறுத்த வரைக்கும். நான் ஏன் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா GTA 5 வந்தது 13 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம் இந்த கேமிங்கோட என்வரான்மெண்ட்டே வேறு, அப்போ இருந்த மற்ற டெக்னாலஜியுமே வேறு. அப்போ அந்த என்ன நினச்சிருப்பீங்க, ஃபிசிக்கல் காப்பி வாங்குறது தான் கெத்து, ஃபிசிக்கல் காப்பி வாங்கினா நான் வெயிட் பண்ணிருப்பேன் கரெக்டாக. பட் இப்போ வந்து மொத்த இதுவே மாறிடுச்சு, டிஜிட்டல் மாறிடுச்சு மொத்தமாக. பேசணும் அந்த டைமு PCக்கே ஃபிசிக்கல் காப்பி இருந்துச்சு, அது தெரியுமா? நிஜமா நிறைய CD வரும், PCக்கு 7 CD கிட்ட வரும் நினைக்கிறேன். பட் இப்போயே வந்து ஃபிசிக்கல் காப்பி ஒருத்தர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா ராக்ஸை பற்றி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த கேம் வந்து முதல்ல இனிஷியலாக வந்து ஃபிசிக்கல் காப்பி வேண்டாம். எப்படி ஹூக் ஆகலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் காப்பிலாம் இல்லை, டிஜிட்டல் தான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் ஃபிசிக்கல் காப்பி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே இப்போ டிஜிட்டல் விட்டுருவோம். ஏன் அப்படின்னா கேம் ஃபிசிக்கல் காப்பியாக போகுது அப்படின்னா கேம் முன்னாடியே ரீட்டைல்ஸ்க்கு அமுச்சு வச்சுருவாங்க. கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு அரை மாதத்துக்கு முன்னாடியோ சில வீக்ஸ் முன்னாடியோ வந்து கேம் முன்னாடி அமுச்சு வச்சுருவாங்க. அது இன்டர்நேஷனலாக போகும்போது முன்னாடியே இப்போ ஒரு மாதம் முன்னாடி போயிடும். அங்கேருந்து எவனாவது ஒருத்தன் கேமை எடுத்து கன்சோலில் போட்டு ப்ளே பண்ணி இருக்கிற இந்த எல்லா கட்சிலையும் இப்பெல்லாம் ஸ்பாய்லர் ரொம்ப ஈஸி. இன்ஸ்டாகிராம் தாண்டா ஸ்பாய்லரு, யூடியூப் தாண்டா ஸ்பாய்லர், எல்லா படத்துக்கும் ஸ்பாய்லரு. அந்த மாதிரி மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ராக்ஸ்டார் வந்து பிசில் காப்பி இப்போதைக்கு வேணாம் பிளான் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் ஒரு மாதம் முன்னாடியே வேறு நாட்டுக்கு போனால் அமுச்சு வச்சுருவாங்க. அங்கேருந்து ஒருத்தர் பிசில் காப்பி உரி கடைக்காரனே வேலை பார்த்தாலும் பார்ப்பான். அதை கூட ப்ளே பண்ணி போட்டுட்டோம், இந்த கேம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது, பார்த்தா நான் முன்னாடியே ரேசல் கிறிஸ்டல் வாங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இதை லீக் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் ஆடுறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து வேண்டாம்ட்டு தான் இப்போதைக்கு அவங்க டிஜிட்டல் பண்ண பிளான் பண்ணிக்காங்க. டிஜிட்டல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க சர்வரில் தான் இருக்கும். இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னா அப்போ ஸ்டோரிக்கே வரும். ஸோ அதனால் வந்து பிசிக்கல் காப்பி வரது இப்போ ரொம்ப ரேர் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணுவானுங்க. PCக்கு எப்போ விடுவானோ, PC 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் விடுவான். அப்படி விடும்போது தான் வந்து பிசிக்கல் காப்பியே விடுவான்னு நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் பண்ணாங்களே கோல்டு எடிஷன் இதுதான் கடுப்பு ஓகேவா. இது ட்ரிபிள் கேம்ஸ் மட்டும் விடுதா, இண்டி கேம்ஸ் தான் பண்ணாங்க அப்படியே விட்டுறாங்க. ட்ரிபிள் கேம்ஸ் மட்டும் தான் கோல்டு எடிஷன், லெஜெண்டரி எடிஷன். ஒவ்வொரு டிஎஸ்ஸே விட வேண்டியது. அப்போ 2 ஒன்றா சேர்த்து ஒரே எடிஷன்
ஸ்டைல் யூஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் முன்னாடி செய்யுமா தெரியுமா சீ விற்பானுங்க, எங்கள் பிளேஸ்டேஷன் சீ விற்பானுங்க, விற்கும்போது வரும் நோ டிஎல்சின்னு வரும். அப்போ நாம கடுப்பாக இருக்கும், டிஎல்சி இல்லாமல் வாங்கிட்டு போனா டிஎல்சியே காசு வாங்குறது மாதிரி கடுப்பாக இருக்கும். ஸோ அப்படி வர்றது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ரீ ஆர்டர் நான் கம்பல்லாம் பண்ணல, இருக்கிற பெனிஃபிட்ஸும் சாதகம் பாதகம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிங்க, வாங்குறதும் வாங்க உங்களுக்கு சொல்லாம். பட் வந்து இப்போ 25 தான் என்ன ப்ரைஸ்ன்னு நமக்கு தெரிய முடிஞ்சா அப்போ ரிவ்யூ ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜினிஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ ஹைப்பாக இருக்கீங்க, எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் ஏன் இந்த PS5 வந்து ரொம்ப நல்லா சொல்கிறது அது சொல்கிறேன் அப்படின்னா, நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு பிசி யூஸ் ஜினிஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு யூடியூப்ல மட்டும் தான் கேமை பார்க்க முடியும் போய் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால புண்ணிய உணவத்தை வந்து பிளேஸ் வாங்கி நம்ம குத்தகை கொடுத்துருக்கியா ஃப்ரீ ஆர்டருக்கும் போய் பேரம் பேசணும். நான் பாதி போகிறேன் நீ பாதி போடு அப்படின்ட்டு. யாரெல்லாம் GTA 6க்காக ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா லைக் பண்ணுங்க, எத்தனை பீஸ் லைக் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சந்தேஷ், நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான இதில் சந்திக்கிறேன். பாய்.